வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி சூப் பண்ண போகிறோம். அது வந்து இந்த மழை டைம்லலாம் ரொம்பவே ஹெல்த்தான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். அப்போ இந்த போல் நம்ம சூப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம கடையில் கோழி வாங்கிட்டுருக்கோம். இது வந்து நல்ல தோலெல்லாம் அந்த ரோமத்தெல்லாம் முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு தோல் வந்துட்டு நல்லா நெருப்பில் வாட்டிட்டு மஞ்சள் போட்டுட்டு நல்லா நம்ம கழுவிட்டு இப்போ கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து நம்ம நாட்டுக்கோழி சூப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கோழியோட நுரையீரல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒபிட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம கோழி கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சூப் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ நம்ம எடுத்து பண்ண போகிறோம். ரெக்கப்பட்டை, கால் எலும்பு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தொடப்பகுதி இதெல்லாம் தான் நம்ம சூப் வைக்க போகிறோம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நல்லா கழுவி மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், ரெக்கப்பட்டை இருக்குது, கால் இதெல்லாம் வந்துட்டு இந்த முட்டிக்கால் தொடப்பகுதி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம வந்து சூப் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா தான் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து இந்த நாட்டுக்கோழி சூப்புக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் தான். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தோல் சேவி நல்லா சுத்தம் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு அதுவும் சேர்த்தாச்சு. பூண்டு வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா இருக்குது இல்லைங்களா, அதுவும் உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அது குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், ஒரு 10 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயத்தை இடிக்கல்லில் இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் போதும். நம்ம வந்து குழம்பு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான், அதனால் சின்ன தக்காளி ஒன்று போதும். இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த போல் தக்காளி கொழிஞ்சு வர்ற வரையில் நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு திருப்பி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, மசாலா விழுது, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்து விட்டுறலாம். கொதி வரட்டும், அது வரையில் அப்படியே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுட்டு லிட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டுருவோம். நான் வந்து 5லேருந்து 6 விசில் விட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. இது வந்து பிஞ்சு கோழியா இல்லை கொஞ்சம் முத்தின கோழியா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் விசில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. யாராவது ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுக்கலாம். அவங்க ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் ஹாஸ்பிட்டலில் ஃபீவரோ
இல்லை கை காலில் ஏதாவது அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போல் நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டு போட்டு விசில் போட்டாச்சு. நான் வந்துட்டு கரெக்டாக 6 விசில் விட்டு எனக்கு கரெக்டாக இருந்தது. ப்ரெஷர் இறங்கினோடனே லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக சூப்பராக நாட்டுக்கோழி சூப்பு அழகாக தயாராகிருச்சு. கொஞ்சம் மேலால் வாசனைக்கு மல்லி இலை தூவியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சூப்பை பரிமாற வேண்டியதான். நல்ல சூடாக மழை டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி மூக்கு அடைக்கிறது, மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் டிஸ்டர்பாக இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஆரோக்கியமான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.